அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல விசுவாவசு வருடம், தமிழ் வருடம், தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி 16ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதம் நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க, அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் மகரத்துல இருக்காங்க. ராகு கும்பத்திலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், குரு பகவான் மிதுன ராசியிலையும், கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இதுல பெயர்ச்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு புதன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே போல 5ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதுல 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். அதே போல சுக்கிரனும் இந்த மாத கடைசியில மீன ராசியில போய் தன்னோட உச்ச வீட்டில் அவரு பிரவேசிக்க போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இரட்டைத்தன்மை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலவரங்களை பார்க்கும் பொழுது உங்களோட ராசியிலேயே குரு பகவான், உங்களுடைய கேந்திரஸ்தானத்துல கேது பகவான், உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கார், சுக்கிர பகவான், புத பகவான். அப்போ 8ல உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கூட்டு கிரகங்களும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் நீடிக்கிறாங்க. அதுவும் இந்த மாதத்துக்குள்ளரையே 3ஆம் தேதி புதன் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார். 5ஆம் தேதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். 12ஆம் தேதி சூரியனும் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். 23ஆம் தேதி செவ்வாய் அவரோட ஆட்சி வீட்டில இருந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து பயிற்சி ஆவார். அப்போ இதுதான் உங்களோட அந்த கிரக நிலவரங்கள். 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய கிரகங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சியாகி இருக்கிறாங்க. உங்களோட ராசிக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் இப்படித்தான் இருக்கு. அப்போ பலன்கள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். அப்ப அந்த ஜென்மத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நிறைய பார்த்தீங்கன்னா பொருட்கள் விஷயத்துல ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி கொஞ்சம் பணத்தை விரயம் பண்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு. திட்டமிட்டு நீங்க பொருட்களை கையாளுறது நல்லது. அதே போல உங்களுக்கு 3ஆம் இடத்துல
கேது பகவான் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு தன லாபத்தை வந்து அவரு நல்ல எல்லா விதத்திலையுமே ஏற்றங்களை வந்து கொடுக்க இருக்கிறார். அதே போல கேது பகவான் வந்து இயற்கை பாவி, அவர் 3ஆம் இடத்துல வரும் பொழுது அவரு எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தான் கொடுப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல இந்த முக்கூட்டு கிரகங்கள், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பத்துல முதல் வாரத்துல உங்களுக்கு செவ்வாய் 8ல் வந்து பிரயோகிக்கக்கூடிய காலம். உங்களுக்கு சின்ன சின்ன பய உணர்வுகள் வந்து போயிருக்கும். அதே போல சுக்கிரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இதுக்கு நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு உடல் சுகம், அதே போல வந்து உறவுகள்கிட்ட வந்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அதே போல புதனும் வந்து அவரு அஷ்டம ஸ்தானத்துல இருந்துட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு அசௌகரியங்களை தான் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போகக்கூடிய அந்த காலம் நிச்சயம் வந்து எல்லா விதத்துலையும் ஏற்றங்கள் மிகுந்த ஒரு இதாக தான் இருக்கு. தசா புத்திகளையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் நல்லாவே நீங்க அனுபவிக்க முடியும். அதே போல சுக்கிரன் வந்து 8ல் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்னால சின்ன சின்ன அசௌகரியங்கள் வந்தாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய இந்த காலம் சின்ன சின்ன காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் முடிகிற அமைப்பு தான் இருக்கு, எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலையுமே வந்து நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பாக்கியஸ்தானத்துல வந்து சூரியன் இருக்கும் பொழுது தந்தையின் உடல் நலத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஆரோக்கியம் அந்த கவனம் வந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ஒரு சின்ன பயத்தை வந்து உண்டு பண்றது மாதிரி இருக்கும். முறையான சிகிச்சையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல செவ்வாயும் வந்து உங்களுக்கு அவர் பயிற்சி ஆகக்கூடிய அந்த டைம்ல வந்து உங்களுக்கு லாபங்களை வந்து நல்லாவே அதிகப்படுத்தி கொடுப்பார். புதனும் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்க முடியும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகுது. கண்டிப்பா வந்து வாசனை திரவியங்கள் வாங்கலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான செலவுகள் நீங்கள் விருப்பப்பட்டு செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணை விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக வந்து அனுகூலமான பலன்களை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். அதே போல் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ஒரு தடை தாமதங்களை வந்து ஏற்படுத்த தான் செய்வார். அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அதே போல் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம். சின்ன சின்ன விரய செலவுகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த மாதம் உங்களோட ராசிக்கு வந்து ராகு பகவான் சனி பகவான் மட்டும் சின்ன சின்ன தடை தாமதங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ ராகுக்கு வந்து காளி வழிபாடும் சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரும். அப்போ கிரகங்கள் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாகவே வந்து இருக்கு. இந்த மாதத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் கடக்க இருக்கிறீங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.